அம்மா அம்மா அம்மா, என்னடாச்சு? சுந்தரமூர்த்திக்கு உடம்பெல்லாம் நடுங்குது. பார்க்க என்னவோ போல இருக்கா. கண்ணுல இருந்து மூக்குல இருந்தெல்லாம் தண்ணியா கொட்டுது. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. ஐயோ, என்னடா சொல்ற நீ? சுந்தரமூர்த்தி, சுந்தரமூர்த்தி, ட்ரீட்மெண்ட் பண்றேன் பேர் நீ எதையோ பண்ணி வச்சிருக்கடா இந்த பிரேமி. இல்லம்மா, ட்ரக்ஸ் பழக்கத்தை தடுத்து நிறுத்தத்துக்கு ட்ரை பண்ணா இப்படி எல்லாம் ஒரு சில பேருக்கு வருமா? இவன் படுற பாட்டை பார்த்து என்ன சும்மா இருக்க சொல்றியாடா? இவன் தவிக்கிறத பார்த்து என்னால பொறுக்க முடியலடா. சுந்தரமூர்த்தி, இதெல்லாம் வரும் நான் கேள்விப்பட்டிருக்கேம்மா. சுந்தரமூர்த்தி கஷ்டப்படலாம்டா. கன்றாவியா இருக்குடா பாக்குறதுக்கு. குழந்தை சுந்தரமூர்த்தி, அது என்ன இழவுடா? மருந்தா இன்ஜெக்ஷனா? எந்த இழவா இருந்தாலும் போய் வாங்கிட்டு வாடா. இந்தடா 100 வேணுமா 200 வேணுமா? பணத்தை எடுத்துட்டு போடா. குழந்தைய போடா போடா போடா. சுந்தரமூர்த்தி போடா. சுந்தரமூர்த்தி, எங்கடா போற? சுந்தரமூர்த்தி, உங்க அம்மா தான் ஏதோ பைத்தியக்காரத்தனமா உளறாங்கன்னா உனக்கு எங்கடா அறிவு போச்சு? அவன் நல்லபடியா குணம் ஆகணும்னா இந்த மாதிரி வேதனையெல்லாம் அனுபவிச்சு தான் தீரணும். இதெல்லாம் withdrawal symptoms. You have to pay a price for everything. தம்பிங்கிற பாசம் கொஞ்சமாவது இருந்தா இப்படி தவிக்க விடுச்சாடி அவனை. பெருசா வயிறு பத்து எரியுது. கார்த்திக், அம்மா நான் சொல்றேன் நீ போடா ப்ளீஸ் போடா. கார்த்திக், don't go. அவனை போக விடாத, அவனை போக சொல்லாத. Say no to drugs. Say no to drugs. No to drugs. Say no to drugs. No. Say no to drugs. Yes. கொஞ்ச நேரம் கஷ்டப்பட்டாலும் பொறுத்துக்கிறேன். I want to come out. I want to come out. Yes. I say no to drugs. The சனியனை விட்டு வெளில வரணும். I want to come out. I want to come out. Yes. ஏம்மா பிரேமி, கடைசி வரைக்கும் இப்படியே உறுதியா இருக்கணுமே, இருப்பானா? நிச்சயமா இருப்பான். வேணா பாருங்க. சுந்தரமூர்த்தி, that should be the spirit. A battle is won. இதான் will power. இதான் எங்க வீடு. அக்கா, இவன் ஃப்ரெண்ட் கோவிந்த். வணக்கங்க. வணக்கம். எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. அத்தைய டபாச்சாங்களே 3 பேரும். அந்த போட்டோல உள்ள பார்ட்டி இவன் தான். ஏய், கார்த்தியோட அந்த ஃப்ரெண்ட் வந்திருக்கான். அட, போட்டோல பார்த்த மாதிரியே இருக்காண்டி. பின்ன எப்படி இருப்பா? சரியான போண்டா. சும்மா சொல்லக்கூடாது. நல்ல எம்கேடி அவன். அப்படி ஒன்றும் பெரிய மன்மத குஞ்சு இல்ல. சரி, பிஎம்கே. பிஎம்கேனா பாதி மன்மத குஞ்சு. ஓகே, ஆ நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். ஓகே. இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறியா? ஐயோ, இவங்க 3 பேரும் என் சிஸ்டர்ஸ். ஹாய் ஹாய் ஹாய். ஹாய். மிரட்டாதீங்கம்மா, ஏற்கனவே பயந்த சுபாவம். உட்காரு, நல்லா உட்கார்றா. சிஸ்டர்ஸ் தானே அவங்க, டைகர்ஸ் தானே. ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன். உட்காருங்க சார். உட்காரலாமே, உட்காரலாம். தேங்க்யூ சார். நோ ப்ராப்ளம். உங்க பேரு? நோ ப்ராப்ளம். பேரேவா? ஓஹோ, பேரு கேட்டிங்கல்ல? பேரு இல்லை, நீங்கள் முன்னால் நிற்கிறதுனால பேரே மறந்து போச்சு. எஸ் எஸ். நோ ப்ராப்ளம். யா நோ ப்ராப்ளம். ஓ, போயாச்சு. உட்காருங்க சார். நீங்க அப்படி போனீங்க, இப்போ இங்கிருந்து வரீங்க?
உலகம் உருண்டை தானே சார்? கரெக்ட். உலக உருண்டை. கரெக்ட். படிச்சிருக்கேன். உட்காரலாமா? உலக உருண்டை தான் படிச்சிருக்கேன். தேங்க்யூ வெரி மச் ஃபார் லெண்டிங் யுவர் நேம். தேங்க்யூ. நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். நீங்க என்ன ஷாருக் கான் மாதிரி நோ ப்ராப்ளம்னு சொல்றீங்க? அதாங்க ப்ராப்ளமே. நான் வந்து அவரை மாதிரி பேசல, அவர் தான் என்ன மாதிரி பேசுறாரு. வாட் டு டு? என்ன சாப்பிடுறீங்க? கார்த்தி, என்ன சாப்பிடுறீங்கன்னு கேட்டேன். ஓ இல்ல பரவாயில்ல, ஒன்றும் வேண்டாம். தேங்க்யூ. நோ ப்ராப்ளம். ஃபிக்ஸட் ப்ரைஸ் தானா? ஆமாங்க, கரார் விலை தான். போர்டு கூட போட்டிருக்கோமே. சரி, அப்போ இது பில்லு போடுங்க. என்னங்க ஒன்று தானா? போதுமே. என்னங்க நீங்கள் வந்த 5 நிமிஷத்தில் புடவை எடுத்துட்டீங்க. உங்களுக்கு ஒரு பட்டம் கொடுத்தா என்னன்னு தோணுது எனக்கு. என்னன்னு? மங்கையர் திலகம். இதை பாருங்க, நீங்கள் புடவை எடுக்கலைனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் எல்லாத்தையும் பாருங்களேன். பார்த்தா அப்புறம் மனசு கேட்காது சார். அதுக்காக தானே நாங்கள் அப்படி சொல்கிறது. அப்புறம் இதை பாருங்க, இது ஒரே ஒரு புடவை தாங்க இருக்கு, லாஸ்ட் பீஸ். நல்ல கருப்பு கலர். வச்சு பாருங்க, உங்க ஃபிகருக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? எப்படி? ஃபேண்டாஸ்டிக். நான் சொல்லலீங்களா? என்னாச்சுங்க, நல்லா இல்லையா? புடவை நல்லா தான் இருக்கு, ஆனா விலை தான். என்னங்க நீங்களே இப்படி சொல்லலாம்ங்களா? நாங்கள் ஆனா என்ன, எங்களுக்கு என்ன கொம்பா முளைச்சிருக்கு? இல்லைங்க, உங்க ஹைட்டுக்கும் கலருக்கும் இந்த புடவை ஒரேடியா தூக்கிடுங்க. பாத்தீங்களா, நல்ல ஐஸ் வைக்கிறீங்களே. கருப்பா குண்டா குள்ள வாத்தாட்டம் இருக்கிறவங்களுக்கு தான் ஐஸ் வைப்போம். உங்களுக்கு என்னம்மா ஐஸா வைக்கணும்? கஸ்டமர் எப்படி மடக்கிறதுன்னு நல்லா கத்து வச்சிட்டு இருக்கீங்க. ஆனா உங்ககிட்ட நடக்கலையே அந்த வித்தை. சரி, இது பில்லு போடுங்க. நீங்க இந்த கடையை தாண்டி போறப்பெல்லாம் நினைச்சுக்குவீங்க, இந்த அம்மா என்னமா புடவை செலக்ட் பண்றாங்கன்னு ஆச்சரியப்படுவேன். ம்ஹும். இந்த முதலாளி கிட்ட எத்தனை வருஷமா வேலை பார்க்குறீங்க? அவர் தாங்க எங்கிட்ட முதலாளியா இருக்காரு, 4 வருஷமா. இதுக்கு முந்தி எங்கிட்ட இன்னொரு முதலாளி இருந்தாருங்க, அவர் சரியில்லைங்க, அனுப்பிட்டேன். உங்க பேர் என்ன? நாகேஷ். அக்கா, யாரோ வந்து இந்த பார்சல் கொடுத்துட்டு போனாங்க. யாரு? நீங்கள் யாருன்னு கேட்டேன், நீங்கள் கொடுங்க அம்மாவுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ என்ன கூப்பிடுறதுக்கு என்ன? இந்த மாதிரி யாராவது கொண்டு கொடுத்தா வாங்கக்கூடாது தெரியுமா? இதுக்குள்ள என்ன இருக்கோ எழவோ. ஷிஷோ, இப்போ என்ன பண்ணுறது? நீ போ.
வாங்க இன்ஸ்பெக்டர் வாங்க. ஐ எம் சாரி, நான் உங்களுக்கு அடிக்கடி தொந்தரவு கொடுக்குறேன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அர்ஜென்ட்டாக வான்னு ஃபோன் பண்ணீங்க. ஆமாம், உட்காருங்க. மறுபடியும் இந்த நியூசன்ஸ் கால் தானே? அது இல்லை, இப்போல்லாம் கால் வரது நின்று போச்சா? அது ரெகுலராக வந்துட்டு தான் இருக்கு. எனக்கு பழகி போச்சு. இன்னைக்கு வேறு விதமான தொந்தரவு. நான் காலையில் ஆஃபீஸ் கிளம்பிக்கிட்டே இருக்கேன். என் பேருக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு. இதோ பாருங்க. இதையும் அந்த அனாமதையும் தான் அனுப்பியிருக்குன்னு நினைக்கிறேன். நான் பிரித்து பார்க்கல. அதுவும் நல்லது தான். இந்த மாதிரி பார்சல்லாம் வந்தால் அதை பிரிக்கக்கூடாது. இல்லைன்னா பார்சலில் குண்டு கூட இருக்கலாம். நீங்கள் ஒரு தள்ளி போங்க ப்ளீஸ். டேஸ் ஆர் பிகமிங் வெரி பேட். It's a briefcase. No, don't come here. It's only a saree. நிச்சயமா ஏதோ அந்த பைத்தியக்காரன் பண்ண வேலையை தான் இருக்கும். இது ஒரே ஒரு புடவை தாங்க இருக்கு. லாஸ்ட் பீஸ். நல்ல கருப்பு கலர். வச்சு பாருங்க, உங்க ஃபிகருக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? எப்படி? இன்னும் ஒரு மாதிரி இருக்கீங்க. அதே புடவை தான் இது. எஸ், நேத்து தான் புடவை கடையில் பார்த்தேன். வாங்கணும்னு நினைச்சேன். விலை அதிகம்னு சொல்லிட்டு வேண்டான்னு வந்துட்டேன். அதே புடவை தான் சார் இது. இது எப்படி அந்த ராஸ்கலுக்கு தெரிஞ்சிருக்கு? இதுலேருந்து ஒன்று மட்டும் நல்லா புரியுது. This fellow is omnipresent, like God. இந்த சைக்கிக் உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த பிரீஃப் கேஸ் எடுத்துட்டு போய் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எடுத்து பார்க்கலாம். ஆனால் இதை தான் நிறைய ஹேண்டில் பண்ணிட்டேனே. பட் ஒன் திங், இது நான் யாருன்னு கண்டுபிடிக்காம விட மாட்டேன். தான் என்னோட முதல் வேலை. நீங்க பயப்படாதீங்க ப்ளீஸ். இது என்ன பண்றது சார்? கட்டிக்கிங்க, யூஸ் இட். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். Thank you for coming, Inspector. ரெமி? யாரு? ரெமி? யாரு? ரெமி? வாங்க சார், உட்காருங்க. கம். ஒரு 500 ரூபாய் கொடு. எதுக்கு 500 ரூபாய்? ஓ, எங்கிட்டே காரணம் கேட்குறியா? அதானே உங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டு தான் ஒவ்வொரு பைசாவா இருந்தாலும் செலவழிக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. ஆமா, எதுக்கு 500 ரூபாய்? உங்க ஃபீஸா? ஹவுஸ் புரோக்கர் கமிஷன். ஐயோ, ஆடிட்டர் அசோசியேஷன்ல உங்களை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்களா? பின்ன ஆடிட்டர் தொழிலை தவிர ஹவுஸ் புரோக்கராகவும் இருக்கீங்களா? புரோக்கர் என்ன, പ്രേമിക്ക് വേണ്ടി ഞാൻ സ്വീപ്പറാக கூட இருக்க தயார். അതെ ഏതേ? ഓ സ്വീപ്പർ. പിന്നെ மாடிக்கு வரப்போற பார்ட்டியை நேற்று மத்தியானம் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து மாடி பூரா சுத்தி காட்டினேன். என்ன சொன்னாங்க? என்ன போய் குடியிருக்க வீடு கேட்டா சடுகுடு ஆடுற மாதிரி வீடு காட்டுறீர் அப்படின்னா. அப்போ ஓகே இல்லையா? அதான் இல்ல, டபுள் ஓகே. நியூலி மேரிட் கப்பல் இல்லையா, கொஞ்சம் சடுகுடு ஆடட்டும்.
அவருக்கு வீட்டை சுத்தி காமிச்சிங்க. அவங்க யாருன்னு என் கண்ணில் காட்டவே இல்லையே. என்ன பண்றது, நீ நேத்து வீட்டுல இல்ல, உங்க அச்சன் மட்டும் தானே இருந்தார். பார்ட்டி நல்ல பார்ட்டியா? பழைய காங்கிரஸ் பார்ட்டி மாதிரி. அது என்னது பழைய காங்கிரஸ் பார்ட்டி மாதிரி? A1 பார்ட்டி. குட் டெனன்ட்னு முகத்திலே ISI முத்திரை போட்டிருக்கு இல்லையா? ஓ, ஐயங்காரா? அவர் ஐயங்கார், வைஃப் ஐயர். ஏன் அப்படி? அப்படி பிறந்துட்டா நான் என்ன பண்றது? பிக்கல் பெண்கள் கிடையாது, 2 பேர், ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப். சொன்ன மாதிரி இப்பதான் கல்யாணம் ஆகி தனி கொடுத்தலாம், ஒரு 3 மாசம் இருக்கும். Nowadays, you know, marriages are not made in heaven. Only good tenants are made in heaven. அவங்க பேர் என்ன? வரதன், வாசுகி. Heavenly couple. வரதன் எப்படிப்பட்டவர்? வரதன் தங்கம். தங்கம்னு சொன்னா அது ஓல்ட் ஃபேஷன் இல்லையா? வரதன் US டாலர்னா, வாசுகி பிரிட்டிஷ் பவுண்ட். ரெண்ட் எவ்வளவுன்னு கேட்டார். 10,000 rupeesன்னு பயந்துட்டே சொன்னேன். ஓகே விட்டார். நியூலி மேரிட் கப்பல் இல்லையா? இதோ 10 months advance, 1 lakh rupees. ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த மாதம் 7ஆம் தேதிக்குள்ளே டியூஸ் ஒன்று கட்டணும். தெய்வம் மாதிரி பணத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்கீங்க. பிரேமிக்கு வேண்டி 7 சமுத்திரம் கூட தாண்ட தயாராயிருக்கார். என்ன சார், சொல்லாம கொள்ளாம கிளம்பிட்டீங்க? இந்த சிரிப்பு சிரிச்சா போயிட்டு வான்னு அர்த்தம் இல்லையா? நான் என்ன மூடணும்? டுலட் போர்டு எடுத்துக்கலாம் கேட்டோ. என்ன வேணும்? ஒன்றும் இல்லை, மாடிக்கு கொடுத்துன்னு வராங்களாமே. ஆமாம். யார் வராங்க? ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஓ, மாடிப்புறாவும் 2 பேர் தானா? ஆமாம், 2 பேர் தான். நல்ல வேலை, 7-8 பேரா வந்துட்டா அதுக்கப்புறம் வீடு ஒரே சந்தக்கடை ஆயிடுமேன்னு பார்த்தேன். என்ன வேணும் பூஜா? இல்ல, மாடிக்கு கொடுத்துன்னு வராங்களே, அவங்களுக்கு குழந்தை குட்டிங்க இல்லையா? புதுசா கல்யாணம் ஆனவங்க. ஓஹோ, யங் கப்பலா? சரி சரி. என்ன ஒருத்தர் மாத்தி ஒருத்தர்? என்ன வேணும் பிரீத்தி? மேலே குடி வராங்களே கப்பல், அவங்க பேர் என்ன? வரதன், வாசுகி. வரதன், வாசுகி, ஐயங்கார், ஐயர் காம்பினேஷனாட்டம் இருக்கே. எக்ஸாக்ட்லி. அப்போ லவ் மேரேஜா இருக்குமோ? லவ் மேரேஜா இருந்தா தான் உனக்கு ரொம்ப பிடிக்குமோ? மற்றவங்க லவ் பண்ணா எங்களுக்கு பார்க்க பிடிக்கும். உங்களுக்கு எப்படி? நானே லவ் பண்ணாதான் எனக்கு பிடிக்கும். Niza